ஹலோ மக்களே! இன்றைக்கி ஒரு நல்ல வெள்ளாட்டுக்குட்டி மாட்டியிருக்கு. சமைக்கிறக்காகலாம் எடுத்துகிட்டு போல பயப்படாதீங்க. இதோட அம்மா எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சு சேர்த்தலாம் அப்படின்னு தான் கொண்டு போயிட்டுருக்கேன். ஆக்சுவலா என்ன நடந்ததுங்கிறத ஃப்ளாஷ்பேக் பார்ப்போம். இன்றைக்கி காலையில் நானும் எங்கள் அம்மாவும் ஒரு சின்ன வாக்கிங் போகலாம்னு சொல்லிட்டு எங்கள் ஏரியாவில் வாக்கிங் போயிருந்தோம். போயிட்டுருக்கும்போது நல்ல க்ரீனரியாக நல்ல இடமா இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு காலுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி வந்துருச்சு. எங்களுக்கு யார் ஆட்டுக்குட்டி எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரில. ஆனால் எங்களுக்கு சுற்றி யாரும் ஆட்டு மேய்க்கிற மாதிரியும் தெரியல. ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி வந்து எங்களை விட்டு போகவே மாட்டேங்குது. காலுக்குள்ளேயே நடந்து வந்துட்டு இருந்தது. அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருந்தது. சரி அந்த கூட்டத்துக்குள்ள தான் வந்திருக்குமோன்னு சொல்லிட்டு நான் தூக்கிட்டு போய் விடலான்னு அங்கே போனேன். அங்கே போய் இறக்கி விட்டதுக்கப்புறமா சரி அந்த ஆட்டுக்குட்டியோட ஒன்றா அங்கே விளையாண்டுட்ருக்கோம், நம்ம போயிடலாம்னு சொல்லிட்டு நானும் அழுங்காமல் நடந்து போக பார்க்குறேன். என் கால் கூடவே அப்படியே கயிறில் கட்டின மாதிரி ஒட்டிக்கிட்டே வந்துட்டே இருந்தது. நானும் அதை டைவர்ட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம்னு மாறி மாறி நடந்து பார்க்குறேன். எங்கே போனாலும் அப்படியே பின்னாடியே உடனே குதிச்சு குதிச்சு வந்துட்டே இருந்துச்சு. எனக்கு எப்படி அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு ஓடுறதுனே தெரில அப்படிங்கிற மாதிரி நான் போகிற பக்கமே வந்துட்டு இருந்துச்சு. சரி நம்ம கூடவே வந்துட்டே இருந்துச்சுன்னா இதோட ஓனர் யாருன்னு தெரியலையே, இதோட அம்மா யாருன்னு தெரியலையே, இப்போ தான் பால் குடிக்கிற குட்டி மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மனசே இல்லை. சரின்ட்டு திரும்பவும் நானும் சுற்றி சுற்றி போகிறேன். எல்லா பக்கமும் வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அந்த தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வெளியிலேயே அந்த பக்கம் ஓனர் எங்கேன்னு தேடி கண்டுபிடிச்சி அது நேரில் கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளியில் வந்துட்டேன். அப்புறமும் வந்துருச்சு. என் கூடவே நடந்து வந்துட்டு இருந்தது. அப்புறம் ஃபைனலி எங்கள் அம்மாவும் பக்கத்து ஏரியாலெல்லாம் யார் யாரெல்லாம் ஆடு மேய்க்கிறாங்கலாம் போய் விசாரிச்சுட்டு இருந்தோம். தென் ஃபைனலி ஆட்டு ஓனர் வந்து தேடிட்டு வந்தாங்க. ஸோ அவங்ககிட்ட ஆட்டை கொடுத்துட்டோம். ஸோ அவங்க இப்போ தான் ஆடு வாங்கியிருக்காங்க. கேட் ஓப்பன் ஆகிருக்குன்னு திறந்து வெளியில் வந்துச்சுன்னு சொல்லி ஃபோட்டோலாம் காமிச்சாங்க. சரின்னு கொடுத்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன வாக்கிங் வர டைமில் இப்படி ஒரு க்யூட் என்கவுண்டர் நடந்தது. நல்லா இருந்துச்சு. சரி எனிவேஸ் ஓனர்கிட்ட சேர்த்துனதுனால கொஞ்சம் நிம்மதியாக இருந்துச்சு. தென் வாக்கிங் கண்டினியூ பண்ணிவிட்டு நம்மளும் கிளம்பிட்டோம். சரி ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.